ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருப்பீங்களே. நாளைக்கு கொங்கு மண்டலமே அதிர ஈரோட்டில் தளபதியோட சம்பவத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க. நானும் அப்படிதான். ஏன்னா கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 82 நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் தமிழ்நாட்டில் திறந்த வழியில அதே கொங்கு மண்டலத்தில் கால் பிடிக்காது. ஏன்னா விட்ட இடத்துல திரும்ப பிடிக்கணும்ல, அந்த பழி வாங்கணும்ல, திருப்பி ரிவெஞ்ச் கொடுக்கணும்ல. ஏன்னா எதிரிகள்லாம் நாளைக்கு என்ன பேச போறோம் கண்டிப்பா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்துல இருப்பாங்க. நம்மளோட எதிரிகள் தான் எப்பவுமே ஆர்வம் அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கரூர் சம்பவத்தை பத்தி அதுக்கப்புறம் தளபதி விஜய் எங்கேயுமே வெளியில பேசல. அந்த ஒரு வீடியோ வெளியிட்டார சம்பவம் நடந்த புதுசுல அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் நாங்கள் மீட்டிங் போட்டோம் நடத்தினோம், எங்க மேல எந்த தப்புமே கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு சோகமா ஒரு வீடியோ வெளியிட்டார், அவ்வளோதான். தவிர அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துக்கிறத பத்தி விஜய் அவர்கள் எங்கேயுமே வாய் தொடர்ந்து பேசல. ஸோ அதனால கண்டிப்பா நாளைக்கு விஜய் அவர்கள் ஈரோட்டில் அதை பேசுவாரு அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா பேசணும், அது ஒரு அதிர்வலையை உண்டாக்கணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்றாங்க தன்னுடைய வேட்பாளர்கள் அவங்கள அறிமுகப்படுத்துவாரு அப்படிங்கிறது சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வேட்பாளருங்கிறது மனு கொடுத்து எல்லாருமே கேண்டிடேட்டா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யார் போட்டிடுறான்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிலிருந்து செக் பண்ணி விஜயவாத தனிமையில எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அது கரெக்டா அது வந்து ப்ராசஸே கொஞ்சம் இருக்குல்ல. அதனால சடார்னு நாளைக்கு மேடையிலேயே அதை வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவாராங்கிறது டவுட் தான். என்னை பொறுத்த இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா முக்கியமான பொறுப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில் இணைய போறாங்க, மாற்று கட்சியில இருந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர்ல வரப்போறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் நடக்குமான டவுட் தான். கேட்டீங்கன்னா எப்போதுமே தமிழக கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயோடைய மேடைகள் நடக்கக்கூடிய அந்த பிக்சர் எதுலையுமே பார்த்தீங்கன்னா மேடைகளை வச்சு வேற யாருமே கூட்டு வச்சு இந்த அறிமுகப்படுத்த நிகழ்ச்சி எதுவுமே நடந்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ அது வந்து பார்த்தா தனியாக ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும். அவங்க வந்து இணையறத விஜய் தனியாக கூட்டு பண்ணி படையராட்சி தான் நடந்திருக்கு. அதனால அதுவுமே நடக்க வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா தேர்தல் சின்னத்தை தளபதி விஜய் நாளை அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு மட்டும் செங்கோட்டையன் அவர்களே தேர்தல் சின்னம் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுட்டு, ஸோ அப்படிங்கிறதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமுக்கமா இருக்காங்க. அது வந்து தளபதி விஜயவர்கள் தான் தன்னுடைய வாயால் அறிவிக்கணுங்கிறனால ஒருவேளை அதை அறிவிப்பாங்களோ அப்படிங்கிறதுல நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் சின்னம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அவங்க கேட்ட சின்னம் கிடைக்கல அப்படின்ட்டு. நான் நினைச்சிருந்தேன் 2 சின்னத்தை நினைச்சிருந்தேன். ஒன்று விசில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ. விசிலுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வி விஜய் வெற்றி வீக்கிறதுல அது கனெக்ட் ஆகுதுல்ல, அதனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் போட்டு சொல்லி இது பண்ணலாங்கிறனால அதை பொருத்தமாக நினைச்சேன். இன்னும் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாடு மக்களோட நெருக்கமாக இருக்கிற சின்னம், பட்டி தொட்டியெல்லாம் ஈஸியாக வந்து கொண்டு போய் சேர்த்தலாங்கிறனால அதையும் நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோதிரங்கிற மாதிரி அடிபடுது. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நாளைக்கு தளபதி விஜய் அதை சொன்னால் தான் தெரியும். ஓகே, ஏதோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்கு, அது மட்டும் ஓகே. நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம், அதை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ உடனே வரும். எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருங்க, ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம் கேட்டீங்கன்னா நேற்று ஒருத்தருடைய ஸ்பீச் ஒன்று நான் பார்த்தேன். ரொம்ப நக்கல் பண்ற மாதிரி விஜய் அவர்ல அப்படி கலாய்க்கிறாரா யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை. அதாவது கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னு இருக்கணும், உம்முன்னு இருக்கிற இடத்துல உம்முன்னு இருக்குன்னா அரசியல் அப்படிலாம் இருக்க முடியுமாங்க? நீங்க அரசியல் வந்தாச்சு பேசணும்ல. அதாவது ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து தப்புன்னு சொல்லுங்க, இல்லைங்க சரின்னு சொல்லுங்க. இப்படி நாங்க இதை பத்தி பேச மாட்டோம் உம்முன்னு இருப்போம்னா இது உங்களை நம்பி எப்படிங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பு ஒப்படைப்பாங்க நீங்க எப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கலாச்சிருக்காரு. அதாவது அன்னைக்கு புதுச்சேரியில் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையரோட ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னுரிமை கொடுக்காம அவர் ஒதுக்கி வச்சிருக்க அமைச்சர் பதவி கொடுத்துமே அந்த இலக்கெல்லாம் கொடுக்காம வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல. இங்க பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, இதை பத்தி பேசணும்ல, ஏன் பேசல? ஏதாவது ஒரு பக்கம் சொல்லணும்ல. அதாவது ஒண்ணு இந்த பக்கம் நிலுங்க ரோட்டுகள், அந்த பக்கம் நிலுங்க, நடுவில் தான் வண்டி வரும். இப்படி சீமா சொன்னார்ல அதே மாதிரி எடுத்துக்கிட்டு நக்கல் பண்றதா சொல்றாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சு கேட்டீங்கன்னா அதாவது நீங்க அதாவது இப்ப பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கான நாங்க தான் சொல்லிட்டு நீங்க ஒரு கருத்தை தைரியமா வச்சுட்டு நீங்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்க. திமுக நாங்க சிறுபான்மை மக்களுக்கான நாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க. இதெல்லாம் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த இந்து மக்களும் சரி இந்த சிறுபான்மை இந்த மக்களுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க 2 பேரும் ஒரு நாடகத்தை நடத்துறதுக்காண்டி ஒரு அரங்கேற்றம் பண்றீங்க, இதை வச்சுட்டு ஒரு கபட நடத்துறீங்க. இதே மாதிரி விஜய் அவர்களும் பண்ணணும் ஏன் எதிர்பார்க்கறீங்க? நான் கேட்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல அவர் கருத்து சொல்லாம இருக்கிறது தான் சரியானது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு பக்கமா அவரு பெரும்பான்மை கூட இந்து மக்களுக்கு ஆதரவா பேசுறாருன்னா நீங்க உடனே பாத்தீங்கன்னா டிஎம்கே சொல்லும் பிஜேபி சங்கி பி டீம் சொல்லும். இப்போ திமுக அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா பேசிட்டாங்க உடனே பிஜேபி சொல்லும் திமுக பி டீம் சொல்லும். சோ இப்போ அவர் வந்து இப்போ அந்த அரசுக்கு சொல்றதை விடுங்க, மக்கள் பார்வை எடுத்து போய் மக்களுமே அப்படிதான் நினைப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ண வரலையே. இப்போ பிஜேபி முழுக்க இந்து மதக்காரர்கள் இந்து மதக்கான நான் கட்சி சொல்லிட்டு அவங்க மத அரசியலே போறாங்க. திமுக சிறுபான்மை இருக்கணும் நாங்க தான் சொல்லிட்டு அப்படி ஒரு நாடகத்தை அரங்கிச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க 2 பேரும் கபட நாடகத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. பாசி தான் பாஜகன்னு. அவர் இதுக்காக வரலையே. அவர் முழுக்க எல்லா மக்களுக்குமானவன் நான் நியூட்ரலான தலைவன் சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. போதுமா? அதனால அவருக்கு கம்முன்னு இருக்கிறதுல தவறே கிடையாது, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அது கரெக்டா அதுக்கு நம்ம சொல்ற மாதிரியே ஒரு நறுக்குன்னு ஒரு பதிலடியா அருண்ராஜ் கொடுத்துருப்பாரு.
அருண்ராஜோட ஸ்பீச் அதுக்கப்புறம் பார்த்தேங்க. அவர் சொல்லியிருக்காரு, இப்படி அண்ணாமலை நக்கல் பண்றாரு கேட்டிருக்கு. தலைவர் சொன்னது அவருக்கு கரெக்டா பொருந்தது. அண்ணாமலை கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னு இருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இருந்திருப்பான்னு சொன்னாரு. நறுக்குன்னு செருப்படி கொடுக்குற மாதிரி ரிப்ளை கொடுத்திருந்தாரு. கரெக்ட் தானே? இன்னைக்கு எல்லாத்துக்குமே நான் எனக்கு அண்ணாமலையே கொஞ்சம் பிடிக்கும். ஒரு நல்லா படிச்சவர், ஒரு அரசியல் பண்றாரு, ஓகே தான். ஆனா அவர் எல்லா இடத்துலயுமே எல்லாரும் ஏத்து எல்லா இடங்கள்லயுமே வாய்ஸ் விடதான் என்ன நினைச்சது தெரியல. பாஜகவே தலையில தான் மண்ணள்ளி போட்டுட்டு அவரை தூக்கிட்டாங்க. அது பாஜக தான் உண்மையிலே கேடு. ஏன்னா இப்போ பாஜக தமிழ்நாட்டை இவ்வளவுக்குள்ள பெருசா வளர்ந்துருக்குன்னா அதுல ஒரு மெயின் பங்கு அண்ணாமலையால தான், இளைஞர்கள்லாம். ஆனா அண்ணாமலைக்கு இப்ப அருண்டாச்சு கொடுத்த பதிலீடு இருக்கு, பொருத்தமான பதிலீடு. நீங்க கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னு இருந்தா அந்த பதவியில நீங்க நீடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னார்ல. கரெக்டான ரிப்ளை, அந்த ஒரு ரிப்ளே போதும். ஸோ அதான், அதாவது தளபதி விஜய் அவர்களை எல்லா மக்களும் ஏத்துக்கிறாங்க, எல்லா மக்களுக்கான நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறவரு எடுத்த கவுத்தல பேச முடியல. இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறதே ரெண்டு கட்சிகளும் தான், பிஜேபி திமுக. இவங்க நடத்துகிற நாடகம். இந்த நாடகத்தை தளபதி விஜய் அவர்கள் கருத்து சொல்லணும்னு நான் கேட்கிறேன். இதை நான் சொல்றேன், எப்பவுமே இந்த ஜாதியாகட்டும் மதமாகட்டும், நீங்க அதுக்குள்ள போய் நான் கருத்து சொல்றேன், நான் ஜாதி ஒழிக்க போறேன், மாத்த ஒழிக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க உள்ள போய் அதுல ஒரு கருத்து ஒரு அரசியல் பண்ணாம நீங்க ஒதுங்கி நின்னீங்கன்னு வச்சுக்கலாம், அது தன்னாடியே சரியாயிடும். எப்பவுமே இது எப்போ ஒரு பெரிய ஒரு புதாமைன்னா உள்ள ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல் போக போய் தான். விஜயவுக்கு தெரியும். ஏன்னா எல்லா மக்களுமே நம்ம மக்கள், எல்லாருமே எனக்கு வேணும், இந்த மக்களும் எனக்கு வேணும், இந்த மக்களும் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்காரு. அப்படி அவர் இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு அது மதிப்பு மரியாதை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விஜய் அவர்கள் இப்ப பண்றது அந்த விஷயத்துல கருத்து தெரிவிக்காம போனது இருக்குல்ல, அது கரெக்டான விஷயம். இது தேவையில்லாத ஆணி. மக்களுக்கான பிரச்சனைகள் அவர் சொல்றாரு, அது போதும். சும்மா ஒண்ணு புதுச்சேரியில் நீங்க அப்படி சொன்னீங்களா, இங்க எப்படி சொன்னீங்களான்ட்டா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு அவரு நீங்க வச்ச ஆள் கிடையாது. அண்ணாமலை வச்ச ஆளா விஜய் அவர்கள், அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு ஏன்னா என்ன மாதிரியான ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு, யார் யாரெல்லாம் ஒரு கபட நாடகம் ஆடுறா, திமுக எப்பப்பெல்லாம் ஒரு நாடகத்தை ஆடும், சிறுபான்மையினர் தான் இவங்க முக்கியம் சொல்லிட்டு இந்து மக்களுடைய ஒரு பண்டிகை கூட வா சொல்ல மாட்டாரு ஸ்டாலின். ஆனா பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு நடத்துறான்ட்டு ஒரு சுத்துவாரு. இதுல அண்ணாமலை இவங்க பிஜேபி பாத்தீங்கன்னா மத்த இதுலாம் வர மாட்டாங்க, இந்த மக்களுக்கு ஒன்னா மட்டும் நாங்க வரன்ட்டு இவங்க ஒரு நாடகத்தை நடத்துவாங்க. அதே மாதிரி சீமானு, அவருக்கு கேட்கக்கூடாத கேள்விலாம் இதுக்கு முன்னாடி சிவனையும் முருகனையும் என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது சிவலிங்கனா என்னன்னு சொல்லிடுறா, அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறா, நான் உங்களை விமர்சிக்கதே விட்டுறா அப்படின்னு இருக்காரு. குளிக்க போற பெண்களுடைய ஆடை தூக்கிட்டு போனவன்லாம் பரமாத்மா கடவுள் என்ன அப்படின்னு கேவலம் விமர்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா சிவன் எங்களுடைய சைவ கடவுள், மாயோன் எங்களுடைய வைண கடவுள், அவர் மாத்தி மாத்தி உருட்டுவாரு. ஸோ இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் தெளிவா, எனக்கு விஜய் அவர்கிட்ட தான் அந்த ஃபர்ஸ்ட் மாடலே ஒரு எனக்கு பெரியாரை பிடிக்காது இருந்தாலும் அவர் கரெக்டா சொன்னார்ல, பெரியார் நான் கொள்கை தலைவரை ஏத்துக்கிறேன், ஆனா எந்த காலத்துலயும் அவர்கிட்ட கடவுள் மறுப்பு கொள்கை எனக்கு ஏத்துக்கவே மாட்டார். ஒரே அடி நெத்தி போட்டு அடிச்சு மடிச்சு நிறைய பேர் சாக்கானாங்க. சரியான ஒரு பாயிண்ட் தான். எனக்கு எல்லா மக்களும் மதம்னா என்ன, ஒவ்வொரு மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சதை எதை வேணாலும் கும்பிட்டு போலாமே, அது அவங்க அதுல போயிட்டு மூக்க நுழைச்சு இதை அப்படி பண்ணு இதை அப்படி பண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தா ஒரு பிரச்சனை சர்ச்சை நடக்கும் போது அதுல தங்களுடைய கருத்துல சரியா சொல்லணும். ஆனா இதுல எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்ப நீதிபதியே ஒரு சொல்றாரு, இதுல போயிட்டு 10 பேர் கொண்டு போயிட்டு ஒரு அந்த திருப்பஞ்சத்துல தீ பேத்துக்கு சொல்றாரு. அதை எதிர்த்து இங்குள்ள தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சீனை கிரியேட் பண்ணி தடுக்குது. ஒரு அதாவது பிரச்சனையே இல்லாத இடத்துல அந்த இந்து மக்களும் இஸ்லாம் மக்களும் எந்த ஒரு புகாரும் கொடுக்கல, எந்த ஒரு சர்ச்சையும் போடல. ஆனா இவங்க தன்னடியா முன்னாடி திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு இது ஒரு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. ஸோ அப்பவே புரிஞ்சு போச்சு இதுல ஒரு கபடி நாடகத்தை ஆடுறாங்க அப்படின்ட்டு. அப்ப இதுல பேசாம இருக்கலாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்காரு. கரெக்டா என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்துல விஜய் கருத்து சொல்லாம இருக்கிறது சரியானதான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அண்ணாமலை ஒரு சீனா கிரியேட் பண்றாருல, அப்படி கிடத்துட்டு கம்முன்னு கம்முன்னு கும்முன்னு சொல்ற போது சிரிப்பு தான் வந்துச்சு. எதுக்கு இப்ப சீமான்னு சொன்னா டைலாக்கே இவர் இங்க சொல்றாரு எனக்கு தெரியல. அதாவது ஒன்னு இந்த பக்கம் நெல்லியில் அந்த பக்கம் நடுவுனா லாரி அடிச்சு போயிருன்னு. யோ நடுநிலைமைனா என்ன? நடுநிலைமைனா நடுவில் நிக்கிறதா நடுநிலைமை. அதாவது ரெண்டு பக்கமும் சமமா இருந்தா நடுவுல திராசுல முள்ளு எப்படி இருக்கும், நடுவுல தான் நிற்கும். ஒரு பக்கமா சாஞ்சிட்டு இருந்தா அது ஓரம் வந்துட்டேன். ஸோ தளபதி விஜய் நடுவில் இருக்காரு, கரெக்டா நிற்காரு. இவங்க உடனே எக்ஸாம்பிள் தூக்கிட்டு வந்துடுறாங்க ஆளாளுக்கு. சரி போங்க, என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நம்ம மனசுல பட்டு தான் நேர்மை சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் இந்த விஷயத்துல கருத்து சொல்லாமல் இருக்கிறது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கோர்ட்ல பிரச்சனை இருக்கு, கோர்ட் சொல்றதை கேட்டு நடங்களா, நீதிபதி தான் எல்லாம் சொல்றீங்க. நீதிபதி உங்களுக்கு ஆதரவா வந்துச்சுன்னா நீதிபதி நல்லவர், சொன்ன வாக்கு கரெக்டா எடுத்துக்கணும், சட்டம் சரியா இருக்கு செயல்படுதுன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எதிர்ப்பா வந்துச்சுன்னா நீதிபதியை குறை சொல்லுவீங்க. இதுல ரெண்டு கட்சி விதிவிலக்கு கிடையாது. திமுக அப்படித்தான் இருக்கு, பாஜக அப்படித்தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கருத்து சொல்லல, விஜய் அவர் கருத்து சொல்ல மட்டும் உடனே அதை வச்சு ஒரு அரசியல் பண்றது தானே அழைச்சிட்டு இருக்கீங்க ரெடியா. அவர் என்ன சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு பேசுவாரு. தரமான ஸ்பீச் இருக்கும், பார்த்துட்டு கதருங்க. நான் வெயிட்டிங்ல இருக்கேன். நம்ம பேரை ரொம்ப சொல்றோம், ஆனா தளபதி விஜய் நாளைக்கு கொஞ்சம் நேரம் பேசணும், ஷார்ட்டா முடிச்சிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதனால தளபதி விஜய் அவர்கள்
தரமான ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு தளபதி விஜயோட இந்த ஸ்பீச்சை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய வீடியோ உடனே வரும். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ இன்னைக்கு பேசுறது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவு பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.